ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஜாட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸில் பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரவுண்டு ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் ஃபுல்லாக அவுட்லைனுக்கு செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். செயின் ஸ்டிச் வந்துட்டு இது சர்க்கிள் ஷேப் ஆயது கொண்டு நம்ம சின்னதாட்டு செயின் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக போடுறத விட கொஞ்சம் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தோன்னா ஷேப்பு கிளியர் ஆகிட்டு வரும், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்னென்னா சர்க்கிள் வர டைமில் அப்படி வளைஞ்செல்லாம் வர்றது இருக்கிறதுனால கொஞ்சம் குட்டி குட்டி செயினாக போட்டோன்னா ஷேப்பு கிளியர் ஆகிட்டு கிடைக்கும். நம்ம வந்துட்டு செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம்லையே எந்த டைரக்ஷன்லையுமே ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கெல்லாம் ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அது மாதிரி எண்டு நாட் போடுறதுக்கும் கிளியர் பண்ணிக்கணும். அப்போது எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். பேசிக்காகிட்டு வர்றதே மெயினாகிட்டு இந்த செயின் ஸ்டிச் அப்புறம் எண்டு நாட்டு தான் நமக்கு ஆரி ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒர்க்ஸு. நம்ம நாட்டு போடுறதுக்கும் கிளியர் பண்ணிக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் சர்க்கிள் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் உள்ளாடி ஃபில் பண்ணுறது மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கலாம். அதில் அவுட்லைனில் கொடுத்துருக்க செயின் ஸ்டிச்சோட ஒரு சென்டரில் போயிட்டு த்ரெட்டை வெளியே எடுத்து ட்ரா பண்ணியிருக்க லைனில் ஃபர்ஸ்ட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச் கொடுத்து மேலே போட்டிருக்க அவுட்டர் லைனில் உள்ள செயினில் சென்டரில் போய் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச், அதுக்கப்புறம் திரும்ப பக்கத்தில் போயிட்டு திரும்ப ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்பவும் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து திரும்ப பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி படித்த பட்டன் ஹோல் ஸ்டிச் தான், அதே ஒர்க்கை தான். இது ஒரு ஷேப் ஏதாவது ட்ரா பண்ணி அதுக்கு உள்ளாடி ஃபில்லிங்ஸ் மாதிரி இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் முடிகிற டைமில் எண்டு நாட் போட்டு முடிச்சுட்டு அடுத்த லைன் வந்துட்டு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்த லைன் ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சஸோட சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச், அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டிருக்க ஸ்டிச்சோட சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து இந்த ஒர்க்கை அப்படியே ஃபில் பண்ணுறோம். இது ஃபில்லிங் ஒர்க் ஆகிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செயின் ஸ்டிச் போடுற டைமெல்லாம் எந்த டைரக்ஷன்லையாக இருந்தாலும் திருப்பி கையை ஒர்க் பண்ணுறதுக்கு அப்புறம் நீடில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இது ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டுன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் எதுனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் தரேன், அதில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கொஞ்சம் நார்மலாகிட்டு போடக்கூடிய அளவுகளில் உள்ள செயின் ஸ்டிச்சே போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த எட்ஜஸ் எல்லாம் வர்ற டைமில் நம்ம ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய இடத்தோட ஆப்போசிட் டைரக்ஷனில் குட்டியாக ஒரு சின்ன ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒர்க்கை கண்டினியூ பண்ணணும். ஷேப்ஸ் கிளியராக கிடைக்கும். இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஷார்ப்பாக கிடைக்கும். இது நார்மல் செயின் ஸ்டிச் அளவுக்கே போட்டு எடுத்துக்கலாம். அது வந்துட்டு சர்க்கிள் ஷேப் வந்துட்டு ரொம்ப வளைஞ்சி வர்றது இருக்கிறதுனால குட்டி குட்டியாக செயின் போட்டு எடுத்தோம், அப்போ தான் ஷேப்பு கிளியராக கிடைக்கும் அப்படின்ட்டு. இதுவுமே எட்ஜஸ் வந்துட்டு ஷார்ப்பாக கிடைக்கிறதுக்காக நம்ம குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் செயின் ஸ்டிச் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் கொடுத்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ ஒரு செயின் ஸ்டிச்சோட சென்டரில் போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஒரு லைன் முடிகிற இடத்துல ஒரு எண்டு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறோம். உங்களுக்கு நான் இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒரு வேளை புரியலை அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக மனசிலாகும். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க.
இது போல் இன்னும் கிளாஸ் வீடியோஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு அதுக்குள்ள கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலும், இல்லைன்னா இந்த மாதிரியான டுட்டோரியல் வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே படித்த சேம் பட்டன் ஹோல் ஸ்டிச் தான். ஒரு ஷேப்க்கு உள்ளாடி இல்லைன்னா ஒரு இமேஜ் ட்ரா பண்ணி அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுக்குறோம். அப்புறம் ஒரு திலகம் ஷேப்பில் சும்மா காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பண்ணணும்னு. ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இமேஜ் ட்ரா பண்ணுறோமோ அந்த அளவுகளில் வர ஃபுல்லாக ஃபில்லிங் வர்றது மாதிரி பெரிய இமேஜாட்டும் கொடுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். நம்ம லைனில் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், அப்புறம் பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச், கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்டிச், பின்ன ஃப்ரண்டில் போயிட்டு திரும்ப பேக்கில் வந்து ஒரு லாக் ஸ்டிச். அடுத்து நெக்ஸ்ட் லைன் போடுற டைமில் ஒரு ஸ்டிச் போட்டதோட சென்டரில் போயிட்டு அடுத்த ஸ்டிச் கொடுக்குறோம். இவ்வளோ தான். ரொம்பவே ஈஸியாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.